அனைவருக்கும் வணக்கம். தை மாதம் முடிவதற்குள் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தை மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதலாக எவையெல்லாம் அமைந்துள்ளது என்பதை பார்க்கும் போது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் இருந்து சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் நுழைகிறார். சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் சூரியன் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது தை மாதம் முழுவதும் மிக சிறப்பான மாற்றத்தை அபரிவிதமான முறையில் விருச்சகம், சிம்மம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். ஆனால் அதே வேளையில் வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக தனுசு ராசி, மகர ராசி மற்றும் கும்பராசி என 3 இடங்களில் இந்த தை மாதத்தில் வலம் வர போகிறாருங்க. வித்யாகாரகரான புதனின் மாறுதல் சில நேரங்கள்ல நன்மையும் சில நேரங்கள்ல ஏற்றம் இறக்கமுமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே அனைத்து ராசிக்காரர்களும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் வக்ரகதியில் மிக வலுவாக கடகராசியில் இருந்து மிதுன ராசிக்குள் நுழைகிறாருங்க. வக்ரகதியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் துரிதமாக செயல்பட முடியாத சூழல் பொதுவாகவே ஏற்படும். ஆனால் செவ்வாயினுடைய மாறுதல் சில ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கும், சிம்ம ராசிக்காரர்களுக்கும், மகர ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றம் உறுதியாக செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் முற்பகுதியில் கும்பராசி பிற்பகுதியில் மிக வலுவாக உச்சம் பெற்று சுக்கிரன் அமர போகிறாருங்க. பொதுவாக சுக்கிரனின் உச்சம் என்பது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதல் நிறைவாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த தை மாதத்தில் 5 ராசிக்காரர்களுக்கு எந்த வகையில் யோகம் கிடைக்க போகிறது என்பதை முதன்மையாக முடிவு செய்கிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குருவும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ரிஷபராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் அங்கு வக்ர நிவர்த்தி பெறுவதாலும் அவரும் பலம் பெறுவதாலும் இந்த 2 கிரகநிலைகள் இந்த தை மாதத்தில் மிகப்பெரிய அளவிலான பங்களிப்புகளை மனித வாழ்வுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்க போகின்றன. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி, ராகு, கேது ஆகிய 3 கிரகநிலைகளிலும் எந்த விதமான மாற்றமும் இல்லாத ஒரு மாதமாக தான் இந்த தை மாதம் அமைய போகிறது. இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு ஒவ்வொரு ராசியிலும் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் அமரும் போது மட்டும் அதிக கவனம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தேவை. சந்திராஷ்டம தினங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம். எனவே சந்திராஷ்டம தினங்களை மட்டும் கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பிரச்சனையை விட்டு விலகி சென்றாலும் உங்களை தேடி வருவதற்கான பல சாத்தியக்கூறுகள் உண்டு. வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த தை மாதத்தில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போது எந்த 5 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் இந்த தை மாதத்தில் கிடைக்கிறது என்பதை பார்க்கும் போது முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் அமோகமான யோகம் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கும் சில நல்ல மாறுதல் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக கும்பம் மற்றும் மகரம் ஆகிய 2 ராசிகளுக்குமே நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும். ஆனால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சனியும் வலுவாக அமர்ந்திருக்கும் போது கேது வலுவாக யோகஸ்தானமாகிய 6ல் நிலை கொண்டிருக்கிறார். சூரியன் தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். வித்யாகாரகரான புதன் 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் வர போகிறார். இப்படி பல கிரகநிலைகள் அமோகமான மாற்றத்தை வலுவாக அள்ளி கொடுப்பதால் தான் பணமழையில் நனைய போவது உறுதி, பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல வகையில பொருளாதார ரீதியாகவும் வருமான உயர்வையும் உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாக உண்டு. இல்லத்தில் நினைத்தபடி
பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட சந்தர்ப்பங்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியை மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக அள்ளி கொடுக்கும். அதேபோன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராகு லாபஸ்தானத்தில் இருக்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் அமருகிறார். சனி புதன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகுகின்றன. எனவே சிரமம் குறைவது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிர்ஷ்ட யோகம் ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது லாபஸ்தானத்தில் இருப்பதால் முதன்மையான யோக பலன்களையும் மற்ற துறைகளை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கலைத்துறை அரசியல் துறையில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக இந்த தை மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ராசியின் உச்ச அதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான யோக பலன்களை அள்ளி கொடுக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு இது மிக பெரிய அளவில் உச்ச பலனை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது கேது தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. குரு லாபஸ்தானத்திலும் சுக்கிரன் பாகியஸ்தானத்தில் உச்சமும் பெறுவது இரட்டிப்பு நன்மையை உறுதியாக அள்ளி கொடுக்கும். மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பதால் அஷ்டம சனியின் ஆதிக்கம் பாதிப்பு இருந்தாலும் கூட எதிர்பாராத சிறப்பான பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சியும் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. இல்லத்தில் பல சுப காரியங்கள் தடையில்லாமல் நிறைவாக உங்களை தேடி வருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு 9லும் சனி யோகஸ்தானமாகிய 6லும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இது கன்னிராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானமாகிய 7ல் சுக்கிரனும் உச்சம் பெறுகிறார். எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு தை மாதம் முழுவதும் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. தடைபட்ட காரியங்கள் கைகூடுங்க. திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளை நீண்ட நாட்கள் தடையை சந்தித்து வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும். பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் பல வழியில உருவாகும். நீண்ட நாள் தேக்கத்துல தடையை சந்தித்து வந்த பல காரியங்கள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்களும் சிறப்பாக விலகி நல்ல முன்னேற்றம் உறுதியாக நிறைவாக கிடைக்கும். அதைவிட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் குரு. லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் கேது. பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் சுக்கிரன் என சிறப்பான மாறுதல் இருப்பதால் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் துரிதமாக பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது நினைத்த உடனே நினைத்த பணியை நினைத்த மாதிரியே செய்து முடிப்பதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் சற்று கூடுதலாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரர்கள் தடை தாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. இப்படி இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகத்தை இந்த தை மாதம் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. இதற்கு அடுத்தபடியாக கும்ப ராசிக்காரர்களுக்கும் சில நல்ல மாறுதல் உண்டு. மற்ற ராசிக்காரர்கள்ல மகர ராசிக்காரர்களும் சில மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே போன்று மீன ராசிக்காரர்களும் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நடுநிலையான பலன்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இப்படி இந்த தை மாதம் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 5 ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற ராசிக்காரர்களுக்கும் சில கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாகவும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் சில நன்மைகளை உறுதியாக எதிர்பார்க்கலாங்க. எல்லா காரியமும் தடைபெறும் என்ற அர்த்தம் நிச்சயமாக இல்லை. நல்ல மாற்றம் அனைவருக்குமே கிடைப்பதற்கான சூழல் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த வேளையில் தை மாதம் முழுவதுமே மிகவும் வலுவாக முருக பெருமானுக்கு உகந்த தருணமாக பார்க்கப்படுவதால் உறுதியாக இந்த தை மாதம் முழுவதுமே
வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வேலனின் அருளால் பல தடைகள் விலகி பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். தைப்பூசம், பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த தருணத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கும் இனிமையான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.